Welcome back, everyone. Welcome to Just Cricket. So, World Cup is happening, and India it's in a spot of a trouble at the moment. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக என்ன பேச போறோம்னா இந்தியாவோட சான்சஸ் எப்படி இருக்கு, நெட் ரன் ரேட்டோட கேல்குலேஷன்ஸ் ஆர் வின்னிங் கேல்குலேஷன் எப்படி இருக்கு, அதை பற்றிலாம் பேசலாம். ஸோ ஃபார் நம்ம குரூப்ல இந்தியா குரூப்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கெயின்ட் அ ஹியூஜ் நெட் ரன் ரேட். India had a big setback. And the other side, West Indies and Zimbabwe had a game, and West Indies uh, had a great win, biggest win, and they gained a +5 net run rate. So the coming games gonna be crucial for all the teams. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரபு, உங்களோட சாய்ஸஸ் என்ன, எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்ரிவன். ஆமாம், ஆக்சுவலாக லைக் அன்எக்ஸ்பெக்டட் தான் சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ். யாருமே எதிர்பார்க்கல. லைக் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன் ரேட் அது இன்க்ரீஸ் பண்ணி லைக் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ரன் இது என்ஆர் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் ஸ்டில் ஐ திங்க் இந்தியா இப்போ லைக் நெக்ஸ்ட் 2 கேம் வின் பண்ண ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா கேமும் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா த்ரூ தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்போ ஒன்லி திங் இஃப் சவுத் ஆஃப்ரிக்கா லூஸ் டு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் இவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஜிம்பாப்வே, ஆல் 3 டீம்ஸ் வில் பி இன் சேம் பாயிண்ட்ல. ஸோ அப்போ தான் வந்து நெட் ரன் ரேட் வரும். அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் லாஸ்ட் கேம் தான் வந்து இது வெஸ்ட் இண்டீஸ் கூட லாஸ்ட் கேம். ஸோ ஆப்வியஸாக வந்து ஜிம்பாப்வே கூட இவங்க கண்டிப்பாக நல்லாவே ஆடிடுவாங்க. நேற்று எப்படி வெஸ்ட் இண்டீஸ் ஆனாங்களோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சேம் திங் நம்மளும் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, நேற்று அவங்க ஜிம்பாப்வே லிட்டரலாக ஸ்பின்னுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னுக்கு ரொம்ப திணறாங்க. ஸோ அக்ஷர் அண்ட் குல்தீப் எடுத்துகிட்டு, ஆனால் இவங்க அது பண்ணுவாங்களான்னு தெரியல, அக்ஷர் அண்ட் குல்தீப் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியாக அவங்கள லைக் ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் ஆனாலுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆடியும் அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஹியூஜ் ஸ்கோர் பண்ணலாம். பட் டில் நவ் நம்ம பார்த்ததுலேயே வந்து பைலேட்டர்லாம் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தது. நேற்று லைக் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று வந்ததுன்ற போது சென்னையில் அது மாதிரி பிச்சை கொடுத்துடக்கூடாது. இது வரைக்கும் எல்லாமே ஃப்ளாட் பிச்சஸாக இருந்திருக்கு. ஆனால் இன்னொன்று நைட் கேம் வந்து நம்ம வந்து ஒன்றும் பெருசாக சென்னையில் பார்க்கல. ஒரு கேம் பார்த்தோமா, ஒரு கேம் மட்டும் தான் நினைக்கிறேன்ல, ஒரு கேம் யூஎஸ்ஏ ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ பட் கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருக்கும் மற்றபடியோட இது. பட் இந்தியாவுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஜிம்பாப்வே த்ராஷ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. அதே ஏன்னா அவங்க ஸ்பின் விளையாடுற மாதிரியே தெரியல, அது பிரச்சனை இருக்கக்கூடாது. லாஸ்ட் கேம் அப்புறம் குருஷில் ஆகிடும். பட் இப்போ வந்து நம்ம எல்லா கேமும் இதுக்கப்புறம் வின் பண்ணி தான் ஆகணும். 2 கேமும் வின் பண்ணி ஆகணும். ஈவன் 1 லூஸ் பண்ணாலும் வி ஆர் அவுட். சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போயிடுவாங்க உள்ள. ஸோ அதுதான். ஸோ பிரிட்டி மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். ஒன்லி திங் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட லூஸ் பண்ணா. ஏன்னா இப்போ ரீசெண்ட் கரண்ட் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிடுவாங்க. பட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி இல்லை நம்ம வந்து க்ளோஸாக கேமை லூஸ் பண்ணியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கோச் டிசைட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆக சான்ஸ் இருக்குது. தென் இட் வில் கம் டு ரன் ரேட். ஏன்னா நம்ம ஆட போகிறது கொல்கட்டாவில் வேற. ஸோ இட் கோயிங் டு பி ஹியூஜ் ஸ்கோரிங் ரன்ஸ் கேம் தான். ஸோ அவங்களும் அங்கே நல்லா எக்யூப் ஆகிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸும். ஸோ 2 பேருமே கொஞ்சம் இதனால அங்கே வந்து ரன் ரேட் ஆட போய் கேம் கூட தோக்க சான்ஸும் இருக்குது நம்ம அப்படி பார்த்தோம்னா. பட் ஒன் ஆஃப் மேட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டில் இந்தியா தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட்ஸு. அதான் ஐ ஃபீல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் டீம் மாதிரி தான் தெரியுது. எய்தர் தே வில் கோ பேங் ஆர் தே வில் பி 50-4 கைண்ட் ஆஃப் டீம். ஏன்னா நேத்திக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆடினது வந்து கிளியர் இந்தியாவோட ப்ளூ பிரிண்ட். பைலேட்டரல் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான். டாப் ஆர்டர்ல ஒருத்தர் ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ட் தென் லோவர் ஆர்டர்ல வந்து 2 பேர் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெயிக்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் காம்பாக்டா பர்ஃபெக்டா விளையாடுறாங்க. டாப் ஆர்டர்ல கொஞ்சம் இதுவானாலும் பிரீவிஸும் மில்லரும் இப்ப இந்தியாவோட எப்படி ஆடினாங்களோ கொஞ்சம் செட்டில் டவுன் பண்றாங்க. ஈவன் தோ அட்டாக் பண்ண போனாலுமே அவங்க கிட்ட கொஞ்சம் கேம் பிளான் இருக்கு. இந்தியா கிட்ட
இந்தியா கிட்டே வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே அது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல எய்தர் சூர்யா ஆர் ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கான அந்த மெச்சூர்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும். ஆமா எய்தர் வின் ஆர் லாஸ் கேமை டீப்பா கொண்டு போயிருந்தா அட்லீஸ்ட் நெட் ரன் ரேட்டாவது நம்ம சேவ் பண்ணிருக்கலாம். அடுத்த மேட்ச்ல அதை காம்பன்சேட் பண்ணிருக்கலாம் வின் பண்ணி. இப்ப -3க்கு போயிருக்கு. அதை கொண்டு வரதே ரொம்ப ம் வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேயோட எல்லாம் ஹியூஜ் வின் கொண்டு வந்தாதான் அதை அந்த ஜீரோக்காவது கொண்டு வர முடியும் நம்மளால. ம் ஓ ஐ இட்ஸ் திங்க் கோனா பி crucial. ஜிம்பாப்வே வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த ஹோப் இருக்கு. ஏன்னா பேட்டிங்ல அடிக்கலாம். அதே மாதிரி போலிங் வந்து என்னன்னா நேத்து நீங்க அவங்க பாத்தீங்கன்னா தெரியும். லைக் எல்லாமே வந்து அவங்க பேக் ஃபுட் போறாங்க. அக்ஷர் குல்தீப்ல கூட்டு வந்தாங்கன்னா பட் ஒரு அதுதானே ஒரு இங்க பிரச்சனை. அக்ஷர் வைஸ் ஆமா கேப்டன் சொல்லிட்டு அக்ஷரையே டிராப் பண்ணிருக்காங்க. வாஷியை கொண்டு ம் வந்தாங்க. வாஷிக்கு பவுலிங் இல்ல. அண்ட் தென் வாஷி அப் த ஆர்டர் இறக்கி விட்டு ஒரு அவனை வாஷியை ஒரு இன்னிங்ஸ் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். பட் அகைன் வாஷியும் வென் ஃபார் ரன்ஸ் அண்ட் காட் அவுட். ஒரு இல்ல கேம் பிளானே அதுல இல்லாம போற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஜீரோ கேம் பிளான் அது வந்து தெரிஞ்சு இவங்க நன்றி ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டாங்க. அகமதாபாத் லைக் வந்து பிளாட்டா தான் இருக்கும் போது அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் என்னன்னா அவங்க வந்து பயங்கரமா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதை வந்து இவங்க சுத்தமா நம்ம வந்து டூரிங் டீம் அனலைஸே மாதிரியும் பண்ணல. நம்ம டூரிங் டீம் மாதிரியும் அவங்க வந்து ஹோம் கிரவுண்ட் மாதிரியும் லாஸ்ட் மேட்ச் இந்த ரொம்ப ஒஸ்டா இருந்தது. ஆனா அவங்க வந்து பியூட்டிஃபுல்லா லைக் அவங்க கிளியரா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 3 வந்து கண்ணமுன்னு அடிக்க தான் போறாங்க. அப்படி விக்கெட் விழுந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து அந்த மிடில் ஓவர்ஸ் ஸ்லோவா எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி அடிக்கணும்ன்ற மாதிரி எக்ஸலண்டா இல்லைன்னா அதுக்கும் வந்து என்னன்னா அவங்க பியூட்டிஃபுல்லா வருணை வந்து பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வந்தாலுமே இட்ஸ் கோயிங் டு பி டஃப் தான். ஈஸின்றது மாதிரி நினைக்க முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இதே இந்த அகைன் ப்ரெஷர் இவங்க அகைன் அகமதாபாத்ல தான் நடக்க போகுது. ஸோ அது இட் வில் பி ப்ராப்ளம். இவங்களால இந்த ப்ரெஷரே ஹேண்டில் பண்ண முடியல. ஃபைனல்ஸ் ப்ரெஷர் வேற. அவங்க வந்து வருண் பாருங்க, ரெண்டு பேருமே ஹிட்டர் தான். ஆனா எவ்வளவு அழகா பிளான் பண்ணி வெறும் ஸ்ட்ரைட்டிஸ் மட்டும் தான் ஆடினாங்க. வேற எங்கேயுமே ஆடல. அவன் ஸ்ட்ரைட்டிஸ் ஆடின உடனே லைனை மாத்த ஆரம்பிச்சிட்டான். வருணுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வரைக்கும் அவனோட 41 கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேம் வந்து இவங்க தான் சேலஞ்சே பண்ணிருக்காங்க. நான் உண்மையில பிரவீஸ் கிட்ட இந்த மாதிரி கேம் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல் கேம் ஆடினான். பிரவீஸ் லைக் வந்து SA20 ஃபைனலுக்கு அப்புறத்துல இருந்து பிரவீஸோட கேம் கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரவீஸ் வந்தா ஒரு ஒரு குவிக் 20 ஆர் 30 அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நார்மல் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் வந்தோடனே அடிச்சு எல்லாருமே பட் அடிச்சு ஆனா நாக் அவுட் அந்த பண்ற மாதிரி தான். SA20 ஃபைனல்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடுற அந்த ஆமா பிரவீஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு இல்ல ஒரு ஹிட்டர் வந்து இது ஒரு மாதிரி ஹிட்டர் சுச்சுவேஷனுக்கு ஆடுறவங்களே இல்ல சம்பந்த இப்போ மாதிரி ஆக்சுவலா. ஆமா. இது இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஏன் டெஸ்ட் மேட்ச் தோத்தோம், ஒன் டே தோத்தோம் அப்படின்றதுக்கு காரணமே இல்லைன்னா யாருமே லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல. இப்போ நீங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட் இப்போ T20. இது அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா நேற்று வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேம் டோட்டலி எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். என்னன்னா சின்ன ஃபார்மேட்லயே இவங்க வந்து கேம் ஒரு சின்ன ஃபேஸை வந்து எடுத்துட்டு போக முடியல. லைக் வாட் விராட் ரோஹித் டிட் டு டீம் இந்தியா ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். இவங்களால சின்ன இது மாதிரி பால் நின்று வரும்போது ஒரு 3-4 ஓவர்ஸ் வந்து சிங்கிள்ஸ் ஆடி எடுத்துட்டு போகணும்னு இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி கரெக்டா நெயில் பண்ணீங்க. லைக் சூர்யா அண்ட் ஹர்திக் வந்து சிங்கிள் ஆடணும். ஆனா பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கான். ஹர்திக்கே சுத்துறான். லைக் அவனுக்கு அவங்க ஹார்திக் டிசைட் பிளான் பண்ணிட்டாங்க. சிம்பிள். அவுட் அவேல சைட் ஆஃப் போட்டா ஸ்டேட். ஹார்திக் தூக்கி அடிப்பான். எஸ் ஆமா எக்ஸாக்ட்லி. அங்க ஒரு 6 போச்சு, அடுத்தது முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க பயங்கர பிளானோட வந்திருக்காங்க. இன்னொன்னு இவன் வந்து ஸ்கை வந்து உண்மையிலே ஆக்சுவலா எல்லாருமே வந்து பழைய ஃபார்ம் வந்துட்டான் அப்படி இப்படி நியூசிலாந்து சொன்னாங்க. நியூசிலாந்துல எல்லாம் டெட் பிச்சர் விளையாடிட்டு வந்துட்டாங்க. அதனால அங்க அடிச்சுட்டான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிக்டி பால் ஒண்ணு கூட அவனால இது சிங்கிள் எடுக்க முடியல. கிளியரா இங்கிடியும் எக்ஸ்போஸ். நம்ம ஆக்சுவலி அதை பத்தியும் பேசணும். 2018ல IPL வந்த இங்கிடிக்கும் இப்ப இருக்க இங்கிடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹி மாஸ்டர் த ஆமா ஸ்லோயர் பால். நல்லாவே அந்த ஸ்லோயர் பாலை செம்ம. இந்தியாவில யாராலையுமே இது பண்ண முடியல. சிஎஸ்கே பிளேடு வைட்டல் ரோல் தான் அது. லைக் டொவைன் பிராவோ அந்த லைக் பிராவோ தான் இவன் அவங்க நெஸ்ட்லி. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி அவங்க பிராவோ கூட ஒர்க் பண்ணி அங்க வந்து அந்த ஆட்டை இது பண்ணிட்டான். இன்ஃபேக்ட் ஈவன் ஆர்சிபி மேட்ச் கூட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இப்போ வந்து இந்த சீரியஸ்ல சூப்பரா ஒர்க் அதான் லைக் மாஸ்டர் பண்ணிட்டான் இப்போ. அதனால ஒண்ணுமே இதுதான் இப்ப ப்ராப்ளமே எல்லாருக்குமே. நான் ஈவன் இங்க நியூசிலாந்து நெட்ஸுமே நான் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நின்னு கொஞ்சம் வந்துச்சுனாலே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே இப்ப எப்படின்னா
ஃபுல் ஃபேஸ் இந்த சைட் ஆம் த்ரோவர் எப்படி அடிக்கிறாங்களோ அது மாதிரி டக்குன்னு அடிச்சுன்னா அடிச்சுனே இருப்பாங்க, எல்லா பாலுமே தூக்கி அடிப்பாங்க. நம்மளோட இது நெட்ஸ் வீடியோவே நம்ம போட்டுருந்தோம், நம்ம சேனல்ல போட்டுருந்தோம் எல்லாமே பாருங்க, ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க, பெத்தல் கித்தல் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, யாருக்கும் டிஃபென்ஸ் ஆகணுன்ற இதுவே இல்லை. அதுதான் நம்ம வந்து இந்த இதுல ரொம்ப ஒஸ்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். இப்ப என்ன ஆக போகுது, நம்ம 2-3 கப்பு கூட அடிக்கலாம், ஆனா அது வந்து மேட்டர் இல்ல. நம்ம கேம் வந்து கிரிக்கெட் மெயின் கேம் வந்து போயிட்டு இருக்குது. T20ல உங்களால சின்ன ஃபேஸ் பில்ட் பண்ண முடியும்னா எப்படி ஓடிஐல டெஸ்ட்ல பில்ட் பண்ணுவாங்க? டோட்டலி வந்து என்ன லக்குன்னா நம்ம கேம் போனது எல்லா கண்ட்ரிக்கும் அந்த கேம் போயிடுச்சு, ஒரு சில பிளேயர் தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால சர்வே ஆகிடுறோம். பிளஸ் நம்ம கிட்ட வந்து வேர்ல்டு பெஸ்ட் அட்டாக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பேரான 5 பவுலர்ஸ் எந்த டீம் கிட்டயும் இல்லை. அதனால இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, நம்ம வின் பண்றதுக்கும் கப் அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. ஆனா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து பேட் ஃபேஸ்ல இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஓடிஐலாம் இப்போ ரோஹித் அண்ட் விராட் போனாங்கன்னா வி ஆர் கோயிங் டு சஃபர் லாட் தான். ஒரு கை விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் டேலண்ட் இருக்காங்க. கொஞ்சம் அந்த பழைய ஓடி ஃபார்மட் அந்த மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ், லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் யாருமே இப்ப இல்ல. அது பாருங்க, T20லயே உங்களுக்கு 3 ஓவர்ஸ் எடுத்துட்டு போக முடியலன்னா இவங்க எப்படி ஓடியில் எடுத்துட்டு வராங்க? நெக்ஸ்ட் ஓடி எப்படி? அன்னைக்கு வந்து இஷான் கிஷன் ஓப்பனிங் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு, இந்த பக்கம் அபிஷேக் வந்து ஒரு புவர் ஃபார்ம்ல இருக்காரு, எல்லா மேட்சுமே டக். அப்படி இருக்கும் போது இஷான் அட்டாக் பண்ண சொல்லிட்டு அபிஷேக் ஒரு ஓவர் நெகோஷியேட் பண்ணிட்டு, நெகோஷியேட் இன் சென்ஸ் நீங்க டிஃபென்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க கவர்ஸ் கிரவுண்டட் ஷாட்ஸ் ஆடலாம், கிரவுண்டட் ஷாட்ஸ் ஆடி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம். ஆனா அன்னைக்கு அபிஷேக் ஆடினது எல்லாமே என்னன்னா கம்ப்ளீட் பிளைண்ட் ஸ்லாகிங். அந்த பேனிக்ல அந்த ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஒரு ஓவர்ல ஒரு மேட்ச் கூட நம்ம அடிக்கல, இது பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்ன்ற அந்த ப்ரெஷர்ல அபிஷேக் ஆடின 11 பால்ஸுமே கம்ப்ளீட்லி பிளைண்ட் ஸ்லாக் தான். எப்படியாவது பால் பட்டு பவுண்டரி போயிடும் நமக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கர் ரோல் பண்ற அந்த யங்ஸ்டர் குரூப்ல ஆங்கர் ரோல் பண்ற ஆள் இப்ப யாருன்னா உண்மையில சொல்லணும்னா ருத்துராஜ் தான். ஏன்னா இஸ் ஏபிள் டு ஸ்பின், அவனால பேசவும் விளையாட முடியும். பட் ஆனா டியூ டு சம் பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா நடந்துட்டு இருக்கனால அவனை வந்து இங்க எடுத்துட்டே வர மாட்டேன்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, மேபி லாஸ்ட் டைம் இன்ஜுரினால அவனால சிஎஸ்கே இல்லை, பட் நல்ல ஸ்பின் விளையாடுற ஒரு டேலண்ட் பிளஸ் பேஸ் விளையாடுற டேலண்ட் வெரி ஃபியூ தான் இந்தியால இப்போ யங்ஸ்டர்ஸ்ல இப்போ இருக்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல. அந்த பிஃபோர் ஜெனரேஷன்ல விளையாடுற ப்ராப்பர் ஓடியையும் ப்ராப்பர் T20 ஆடுற ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர்ல ருத்ராஜும் ஒரு பிளேயர். இவங்க அட்லீஸ்ட் அவனுக்கு ஓப்பனிங் இல்லைனாலுமே இந்த வேர்ல்டு கப்புக்கே அவனை பிளான் பண்ணிருக்கலாம். லைக் வந்து அவனை ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் பிளான் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கல, சப்போஸ் இந்த மாதிரி குயிக்கா விக்கெட் போச்சுன்னா நீ வந்து கன்சல்டேட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அனதர் மிஸ். ஆக்சுவலி இப்பவுமே நம்ம சைட்லயுமே இப்ப சஞ்சுவை நீங்க ஓப்பனிங் இறக்கி சஞ்சு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு பதிலா சஞ்சுவை ஒன் டவுன் இறக்கி அந்த ஆங்கர் ரோல சஞ்சு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா என்ன சஞ்சு கிட்ட வந்து இப்ப என்னன்னா இந்த ஆஸ்திரேலியா டூர் போயிட்டு கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டான், அவன் வந்து அந்த ஷார்ட் பால வந்து டேக்கிள் பண்ண பேக் ஃபுட் போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு கேம் இந்த வேர்ல்டு கப்ல ஒரு கேம்ல வந்து ஐ திங்க் நல்லா மூவ் ஆச்சு, அன்னைக்கு அன்லக்கி ஆக்சுவலி. ஆமா, அன்லக்கி சொல்ல முடியாது, he was going for runs every ball, so அந்த ஒரு பால் சரியா டைம் பண்ணல, he got out. பட் பெட்டர் கேம் தான் நியூசிலாந்து சீரிஸ் ஆடின எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுல பெட்டரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சா ஜிம்பாப்வே கேம்ல திலக்குக்கு பதிலா சஞ்சு கொண்டு வரலாம். ஏன்னா அபிஷேக் வந்து எக்ஸ்பேக்டர்ன்றதுனால ஈவன் இஃப் ஹி ஸ்கோர்ஸ் another duck he will play all the games. சோ எனக்கு கேட்டா திலக்க டிராப் பண்ணலாம். அது இப்போ இந்த மாதிரி மாத்தினாலே அன்சர்டனிட்டி வந்துரும் பிளேயர்ஸ்க்குள்ள. சோ இவங்க என்ன பண்ணா லைக் இஷான் கிஷன் இப்போ அவங்க எடுக்க முடியாது. ஸோ வந்து இஷான் கிஷன் நீங்க சொன்ன மாதிரி இவனும் ஆடிட்டு திலக்குக்கு பதில் திலக் கிளியரே ஸ்ட்ரகிள் பண்றான். அவனால ஒன்னே பண்ண முடியல, சும்மா வந்து வெளியே வந்து சுத்துறான். அவனால ஸ்பின் வந்து நின்னுச்சுன்னா பண்ணுவான், ஆனா பிளாட்டா இருந்தா இஸ் வெரி குட் பிளேயர். நல்லா இந்த மொத்த டீமுமே பிளாட்டா இருந்தா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நம்ம நியூசிலாந்து சீரிஸ்ல பார்த்தோம், எல்லாருமே அந்த பிளாட்டர் ஆகுது, எல்லாமே பிளாட், எல்லாத்துலயுமே அடிச்சாங்க. பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. இந்த வேர்ல்ட் கப்போட ஒரு பியூட்டியே எனக்கு தெரிஞ்ச அதுதான், நீங்க நிறைய 200 கேம்ஸ் பார்க்க முடியல, 180 160 அது அந்த
அந்த T20 ஓல்ட் ஸ்கூல் T20யோட அந்த ஸ்டைல்ல இருக்கு. அதனால தான் இந்த வேர்ல்ட் கப் எல்லாமே ரொம்ப எங்கேஜிங்காவும் ஆமா. என்டர்டெய்னிங்காவும் இல்ல இருக்கிறதுக்கு இது ரீசனே இந்த அதுதான். நான் இது ரீசெண்டா பார்த்த இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அப்புறம் பார்த்த அப்புறம் தான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அதாவது ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் சாயில் பிச் இப்பதான் விளையாடுறாங்களாம். வேற எந்த இதுவும் பிளாக் சாயில் பிச்சே விளையாடலையா. ஸோ இதுவே ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக தப்பு. லைக் இதை வந்து ஒன்று நியூசிலாந்து டூர்ல கொடுத்துருக்கணும், இல்லை இதை விளையாடே இல்ல கொடுத்துக்கூடாது. இல்ல இந்த மேட்சுக்கு முன்னாடி நெதர்லாண்டோட விளையாடினாங்க. அந்த மேட்ச்ல அதை ட்ரை பண்ணிருக்கலாம். ட்ரை எனிவே ப்ரீ பண்ணிருக்கலாம். சீட் எனிவே ப்ரீ சீடட் நீங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட்ல தான் தேவையே இருக்க இல்ல. போறீங்க. சரி, நம்மளுக்கிட்ட ஸ்ட்ரென்த் வந்து போலிங் இருக்கு. வெறும் ஃபிளாட் ட்ராக் போட்டு இவங்க எல்லாரும் அடிக்க விட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம். பட் ஆனா என்னன்னா ஒன் வேல நம்ம தோத்தது இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பாருங்க. அது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி அதை வந்து அதுல இருந்து நெகட்டிவ்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா டீம் வந்து எல்லா ஃபார்மேட்டும் இது வேலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து அது வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்தியா. ஆக்சுவலி அவங்க வந்து சின்ன ஃபார்மேட்ல கூட இப்போ எல்லாருமே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க வந்து ஸ்லோவா போட்டு ஆட மாட்டேறான், மூவ் ஆனா ஆட மாட்டேன்றாங்க, நின்று வந்து ஆட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணுவான். இப்போ நீங்க அடுத்த வேர்ல்டு கப்ல நம்ம இங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துன்னா அவன் கிளீனா வந்து பிளான் பண்ணிடுவாங்கல்ல. டஃபா தான் இருக்க போகுது போக போக. ரொம்பவே டஃப் ஆயிடும். ஆமா. இன்னொன்னு இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரால் இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் மெச்சூர்டா ஆடுற ஆள் வந்து சிவம் துபே தான். அந்த சிவம் துபே கண்டிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா விளையாடுறான். சுச்சுவேஷனுக்கும் நான் ஆக்சுவலி இந்த நியூசிலாந்து சீரிஸ் இது பண்ணி பார்க்கும்போது வராங்க. வந்து மேபி ஃபிளாட் ட்ராக் அதனால அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் டூபே இன்ஃபேக்ட் அவன் வந்து ஹர்திக்கோட ஷூஸை ஃபீல் பண்ணிட்டே வரான். ஆமா. இன்னும் கொஞ்சம் பெட்டர் போலிங் மட்டும் பெட்டரா பண்ணிட்டான். அவன் வந்து உண்மையிலே ஹர்திக்கோட ஸ்பாட் அவன் வந்து டெஃபினெட்லி இதுக்கு வந்துடணும். ஓடிஐ செட்டப்ல இப்பவே அவனை டிசைட் பண்ணிடலாம். 2027க்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா இங்கேயே இப்படி ஓரளவுக்கு போடும்போது சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா இஸ் கோயிங் டு போல் வெல் தான். அது இல்லாம அவன் வந்து லைக் ரொம்ப இப்ப ஸ்ட்ரகிளும் பண்ணல. சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல தூபேவோட ஹார்திக் நின்னு இருந்தானா நம்ம லாஸே பண்ணாலும் இட்ஸ் ஃபைன். வின் ஆர் லாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த 160 கேம். வந்துட்டு அது இருக்கும், ஸ்கோர் பிரச்சனையே வந்துருக்கும் கிடையாது. 160. ஆமா. பட் எப்படி எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணி அட்லீஸ்ட் வி ட்ரைடு வி வென் ஃபார் த மார்ஜினை இது பண்றோம். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இவங்க ஆடினது எல்லாமே என்னன்னா ஹிட் ஆர் மிஸ்னே போய் ஒரு மாதிரி ஒஸ்ட் எவர் லாஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று போயிடுச்சு. ஆமா, கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து இந்த டீம் இந்த மாதிரி தான் இந்தியா போயிட்டாங்கன்றது ஒரு 5 இயர்ஸாவே தெரிஞ்ச. பட் ஆனா நான் சில பிளேயர் மேல கான்ஃபிடென்ட் இருந்தேன். இப்ப சொல்ல போனா ஹர்திக் கான்ஃபிடென்ட் இருந்தேன். அவன் உண்மையிலேயே அந்த சாம்பியனா அவன் என்ன நினைச்சா ஸ்பின்னா அடிச்சிருவான் இதுன்னு. ஆனா அவனே இது மாதிரி ஆடும்போது அப்போ வந்து சம்திங் ராங்ன்றது மட்டும் தெரியுது. நின்று டிராப் ஆகி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அந்த இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்றது மட்டும். இது ஆக்சுவலா வந்து டஃப்பான இதுதான் இது. இது வந்து ஆக்சுவலா ஆல்சோ ஃபியூச்சர் இப்போ இம்பாக்ட் ஆக போறது இல்லை. ஏன்னா நம்ம ஆட போறது சென்னை, கொல்கட்டா ஃபைனல்ஸ்ல மேபி இந்த பிச் திருப்பி விளையாட மாட்டாங்க, வேற ஏதாவது விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா குவாலிஃபை ஆகி வந்து ஸ்டில் வி ஆர் தி ஃபேவரட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா நான் செகண்ட் தான் சொல்லுவேன். பட் நம்ம ஃபியூச்சர்னு பார்க்கும்போது வந்து இட்ஸ் அலார்மிங் தான். கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஒரே டைப் ஆஃப் தாட்ஸ் ப்ராசஸ்ல எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த 2 பேருக்கு இந்த ரோல் அசைன் ஆயிருக்குன்னா இந்த பிளேயர் வந்து சுச்சுவேஷன்ஸ் மாறும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான கேம் பிளான மாத்தணும். பட் நான் அட்டாக் பண்றேன் 5 விக்கெட் பவர் பிளேயர் விழுந்தாலும் நான் அட்டாக் தான் பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் அப்சர்ட். அந்த மாதிரி விளையாடுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது. ஈஸியா 60 ஆல் அவுட்னு மேட்ச் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடும். அப்புறம் நோ யூஸ்ல விளையாடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமா. அதுக்கப்புறம் மெயின் டீம் செலெக்ஷன். லைக் நீங்க 2 இயர்ஸா வந்து இதுதான் ஒரு வந்து வேர்ல்டு கப்புக்கு ஒருத்தனால ஜெயிச்சிருக்காங்க. அவன் தான் வைஸ் கேப்டன். அவனை போய் உட்கார வைக்கிறாங்க பாருங்க. இல்ல எனக்கு ரிங்கு ரூல் என்னன்னே தெரியல. அன்னைக்கு நீங்க டிராப் பண்ண போறீங்க அப்படின்னா வாஷிங்டனை கொண்டு வர போறீங்கன்னா நீங்க ரிங்குவை டிராப் பண்ணிட்டு வாஷிங்டனை கொண்டு வந்திருக்கலாம். தப்பே இல்ல. ஆக்சுவலி ரிங்கு ஸ்கோர் பண்ணலன்றதுக்கு இல்ல. ரிங்கு நீங்க சொன்ன மாதிரி ரோல் தான். இப்ப ரிங்குவே நீங்க மேல விட்டா கண்டிப்பா விளையாட போறான். ஆனா அவனை போய் 8 டவுன்ல இறக்கிட்டு இப்ப இது பண்ணா யூசிஎல் வந்து வெறும் வந்து ஒரு ஃபீல்டர் மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட்டா கூட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம். நீங்க வாஷியை தான் உங்களுக்கு வேணும்ன்ற போது வாஷியும் விளையாடி இருக்கலாம், ரிங்குக்கு பதில் இவனை விளையாடி இருக்கலாம், அக்ஷரும் விளையாடி இருக்கலாம். அக்ஷர் வந்து நார்மலா விளையாடி இருக்கலாம். அக்ஷர் வந்து டிராப் பண்ற கைண்ட் ஆஃப் பிளேயரே கிடையாது. He will be either impact with the batting or with the bowling. கன்ஃபார்மா ஏதாவது ஒண்ணுத்துல his presence will be there. பட் அந்த மாதிரி பிளேயரை டிராப் பண்றது வந்து என்ன மாதிரியான திங்கிங்னே எனக்கு தெரியல. என்ன தாட் ப்ராசஸ்ல இவங்க டிராப் பண்ணாங்கன்றதே எனக்கு இன்னும் புரியல. ஷார்ட் டேர்ம்ல பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இந்த 2 இயர்ஸ் என்ன நம்ம பண்ணோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பண்ணாம
ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னா இப்போ எல்லாருமே வந்து ஆஃப் ஸ்பின்னர் திணறான் அப்படின்றது அபிஷேக்கை வச்சுதான் அது எல்லாருக்குமே எல்லா டீமும் வந்தானுங்க உள்ள. நம்மளும் ஓகே அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக கூடாதுல்ல. லைக் ஜஸ்ட் 1 or 2 months கேம்ல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி ஆகக்கூடாது. பண்றதுல ஒரு சரி அப்படி கூட ஓகே. பட் ஆனா அது வாஷிங்டனுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைக் 3-4 ஓவர்ஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவனுக்கு கொடுக்கல. ஆனா அவங்க பாருங்க, அவங்க நினைச்சோட லாஜிக்கே ஃபர்ஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. பேசுற விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு வந்தோடனே யூஸ் இல்லாம போயிட்டான். அப்ப எதுக்கு எடுத்துட்டு வரணும்? எடுத்துட்டு வர தேவையே கிடையாது. அது இந்த பிளான் எப்படி இருக்குன்னா, எங்களோட சீமர்ஸ் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் இல்ல. சப்போஸ் அது போயிடுச்சுன்னா நான் இவனை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் லாஸ்ட் செட் ஆஃப் பிளானா வச்சிருக்கணும். இது எக்ஸாக்ட்லி அப்படியே ஆப்போசிட். தோனி வந்து ஒன்ஸ் பிளேயர்ஸ், ஏன் தோனி இவ்வளவு கப்பு வின் பண்ண காரணம்னா, அவன் வந்து ஒரு பிளேயர் மேல வந்து நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா he will be there until அந்த இது லைக் வின் பண்றோமோ வின் பண்ணலையோ இருப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த அன்சர்டனிட்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளேயர்ஸ் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபார்மன்ஸ் வரும். இப்போ ஒரு வேர்ல்டு கப் சாரி வைஸ் கேப்டனே டிராப் பண்றான் அப்படின்னா இவன் அபிஷேக் நினைப்பான், ஐயோ நம்ம அடுத்த மேட்ச் அடிக்கலாம், நம்மள டிராப் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி சஞ்சு டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அவனோட பொசிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுவானா. ஸோ இவங்க வந்து டீம் இண்டிவிஜுவல் கூடயும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க சரியா வந்து பேச மாட்டேன்றாங்க. எனக்கு என்னதான் ஆக்சுவலா இவங்க மேனேஜ்மெண்ட்குள்ள நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ரொம்ப நான் இந்த மாதிரி இது மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல பார்த்ததே கிடையாது. லைக் தோனி சைடு இதுவுமே சூப்பரா இருந்தது, பாலிடிக்ஸ் எல்லா சைட்ல இருந்தது. பட் ஸ்டில் இந்த அளவுக்கு வந்து ஈவன் விராட்டுமே இனிஷியலா சாப் அண்ட் த்ரோ பண்ணிட்டு ஆர்சிபில அப்படிதான் சாப் அண்ட் த்ரோ பண்ணுவான். பட் ஆனா அவனுமே அவன் செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்பிட்டானா விட மாட்டான். லைக் சகால், சிராஜ் அவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே அவளை வச்சு அவங்களை வச்சு வின் பண்ணுன்ற மாதிரி தான் போவான். அதே மாதிரி தான் போவான். ஆனா தோனி மாதிரி இதே வாஷி விராட் கேப்டன்சில பவர் பிளேல பவுலிங் போட்டிருக்கா ஆர்சிபி ஆடும் போது. இல்ல என்ன பிளேயரை ட்ரீட் பண்றோம், என்ன ரோல்னு நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேமுக்கு தகுந்த மாதிரி ஆசஸ் ஃபார் கோசஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சும்மா மாத்திட்டே இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதான் பார்ப்போம். இப்ப நாளைக்கு ஜிம்பாப்வே மேட்ச் இருக்கு. அன்னைக்கோட ஈவினிங் கேம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அந்த பிளாக் பஸ்டர். ஆமா, பிளாக் பஸ்டர் டே. ஈவினிங் கேம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன மாதிரியான மேட்ச் நம்ம அன்னைக்கு விளையாட போறோம் அப்படின்றது, எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கொஞ்சம் காமாவே விளையாடி ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நெட் ரன் ரேட்டுக்காக ஹெவியா ஸ்கோர் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலா வின் பண்ணிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கேமை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மா இந்தியா வந்து கொஞ்சம் ஹெவியா புஷ் பண்ணி தான் என்னடா இருக்கு இது பண்ணும். என்னோட கெஸ்ட் என்னன்னா, ஜிம்பாப்வே கேம்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துடணும். இந்த வேர்ல்ட் கப்லயே அதிக டர்ன் இல்லாத லீஸ்ட் டர்ன் வென்யூ வந்து சென்னை தான். So confirm it's going to be a flat track. So score as much as you can. ஒரு 230-250 போஸ்ட் பண்ணி அவங்கள 100க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரன் ரேட் அப் பண்றதுதான் ஒரே பிளானா இருக்கணும். லெட்ஸ் see டாஸ் நம்ம சைடுக்கு போகுதுதான் பார்ப்போம். அண்ட் வில் கம் பேக் ஆஃப்டர் த சூப்பர் 8 எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி வருவோம். பிஃபோர் நாக் அவுட்ஸ் மேபி we can group together and then have a plan. Yes. Thank you guys. Thank you for watching. Thanks everyone.